யாரும் அப்துல்லாஹான்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்போ கபலத்த குல்ல மக்காமின், குல்ல கொண்டு போய் மக்காமில் நீ இலாபத் செய்கிற போது மக்காமின் என்று பில் இலாபத்தி, இலாபத்தை கொண்டு மக்காமின் என்று ஜர்ரு செய்ய ரஃபு செஞ்சிடாத நஸ்பு செஞ்சிடாத. சரியா? இதானூதீத பிர்ரஃபி மிஸலல் முஃப்ரதில் ஆலமி, நீ நிதா செய்தா ஒரு ஆளை அழைக்கிறான்னு வைங்க, ரஜுலுன்னு அழைக்கிறா, குலாமுன்னு அழைக்கிறா, ஜெய்துன்னு அழைக்கிறா, பக்ருன்னு அழைக்கிறா, அப்படி அழைத்தால் இது நஹு கிராமட்டிக்கல். அதே நேரத்தில் இது அரபி கிராமட்டிக்கல் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அப்ப அப்படிங்கும்போது இதானூதீத பிர்ரஃபி மிஸலல் முஃப்ரதில் ஆலமி, அலமாக இருந்து அல்லது முஃப்ரதாக இருந்து, முஃப்ரத் இருக்கு அலம் அல முஃப்ரத் அப்படி இருக்குமையானால் அதை யா ஜெய்து என்று நிதா செய்தால் அப்படி வரும்போது ரஃபு கொண்டு செய்யாங்க. அப்ப ரஃபுன்னு சொன்னா ரஃபு நேரடியாக செய்யறதுல லம்மும் மீதுல மபுனியாக்கு என்று சொல்றாங்க. லம்மும் மீது மபுனி. ஆனா லம்முங்கிறது ஒரு தற்காலிக மபுனிதனை தவிர ரஃபு தான் அதுகளுடைய இயற்கையான அமைப்பு, அதனுடைய அந்தரங்க அமைப்பு. பாத்திரான யாராப் வந்து ரஃபு, லாகிரான யாராப் வந்து லம்மு, அது மபுனி. அப்ப நான் நிதா அப்ப எத்தனை இருக்குதுல பாருங்க. நஹு ஹஃபுதுங்கிற ஜர்ரு, இலாபத்துங்கிற 2, நிதா என்கிறது 3, ரஃபு என்கிறது 4, முஃப்ரத்ங்கிறது 5, அலம்ங்கிறது 6. இந்த 6ம் எனக்கு நஹு சம்பந்தப்பட்டதை ஒரே கணி, அதாவது ஈரடிப்பால அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி கொடுங்க. இதுதான் திறமைங்கிறது. அப்ப இலக்கியம் மட்டும் இல்ல, இலக்கணத்தையும் ஒன்றே உள்ளே நுழைத்து மானல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாங்கான மாண்புயர் புகழ்களை எல்லாம் பரப்புகின்ற ஒரு நிலையை நமக்கு தந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாமா பூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெரும் சாதனை. இன்றைக்கு பூசாரி காசாரி என்று சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லி தொலைஞ்சிட்டு போறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆக அவர்களுடைய பாமாலை, அவருடைய புகழ் மாலை, அவருடைய கசீதாலாம் இருக்குது. இதெல்லாம் அது உள்ளார்ந்த நிலையில் ஆய்வு செய்து பார்த்தால் கிடைக்கின்ற உண்மைகள் ஏராளமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியான கசீதாக்கள் தமிழ்லையும் இருக்குது, சிங்களத்திலும் இருக்கிறது, அரபியிலையும் இருக்கிறது, உருதுலையும் இருப்பதை பார்க்கிறோம். ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். அருமையான பெருமக்களே, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். காயில் கண்டெடுத்த காமில் ஒளி சுலைமான் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய 5 இரத்தனங்களில் ஒன்றாக திகழக்கூடியவர்கள் சலாஹுத்தீன் ஒலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அரபு யாப்பினுடைய முறை பிரகாரம் செய்திருக்கக்கூடிய ஒரு பாடல், ஒரு கவி. அதில் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. லா தகுலன் துங்கலாத்தி வலதுகான பீனாசி பல்குல் புலாத்தி பிலாசி ததிப் மால் கௌதி ஃபாஹா. விளங்குதா? லா தகுலன் துங்கலாத்தி வலதுகான பீனாசி பல்குல் புலாத்தி பிலாசி ததிப் மால் கௌதி ஃபாஹா. இதுல 2 சிங்கள வார்த்தை, 2 தமிழ் வார்த்தை, மற்றெல்லாம் அரபி வார்த்தை இருக்கு. லா தகுலன் வலதுகான் பல்குல் ததிப் மால் கௌதி ஃபாஹா, இவ்வளவு அரபி வார்த்தை. துங்கலாத்தி என்று சொன்னால் புகையிலை, புகையிலை சாப்பிட்றது தானே, புகையிலை பீடி குடிக்கலாம், சிகரெட் குடிக்கலாம் பாருங்க, புகையிலை துங்கலாத்தி. அதே போல புலாத்தி என்று சொன்னால் மெல்லிலை, மெல்லிலை என்று சொன்னால் வெற்றிலை, மெல்லிலை வெற்றிலை. ஆக புலாத்தி என்பது மெல்லிலை வெற்றிலை, அந்த வெற்றிலை கூடும். நாசி என்று சொன்னால் மூக்கு, நாசி என்று சொன்னால் மூக்கு. ஒருவர் ஒரு உருதுக்காரனோட பாம்பிலிருந்து பயணம் வந்துட்டு இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு புலவர் தான், பாவலர்னு சொல்லுவாங்க, அப்துல் காதர் பாவலர்னு சொல்லி அவங்க பார்த்தாயிட்டாங்க. அப்ப அவங்க ரயில வந்துட்டு இருக்கும் போது அந்த உருதுக்காரர் சொல்றாரு, ஆப்கா குரான் மே நாசி கா ஹபர் ஹே அப்படின்னு கேட்கிறான். உங்களுடைய குரான்ல நாசின்னு சொன்னா என்ன, மூக்கு, அதாவது தூள் போறது இருக்கு இல்லையா, அப்படி அந்த மாதிரி குரான்ல இருக்கான்னு அவன் கேட்கிறான். ஏன் இல்ல கித்னா ஜகாமே ஹே அப்படின்னு அவர் சொல்றாரு, அடிக்கிறார். எத்தனை இடத்துல இருக்குது சொல்லி காட்டவா? குல் ஆஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். எத்தனை நாஸ்? அடேங்கப்பா, बहुत है बहुत है. உடனே அப்ப நாசின்னு சொன்னா என்ன, தமிழ் வார்த்தை நாஸ் என்று சொன்னா அது வந்து மூக்கு. அப்ப கருத்து நான் சொன்னா லா தாக்குலன் துங்கலாத்தி, புகையிலை சாப்பிடாத, ஒலத்துகான பி நாசி, அப்ப அதே நேரத்தில் உன்னுடைய மூக்குக்கு தூள் போடாத, பல்குல் புலாத்தி பிலாசி, நீ வந்து வெற்றிலை இருக்கு பாருங்க, மெல்லிலை கொஞ்சம் பாக்கு வச்சு சுண்ணாம்பு வச்சு இந்த காய்ச்சி கட்டி இதெல்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் வச்சு நீங்க நல்லா சாப்பிடு, அது பிரச்சனை. பிலாசின்னு சொன்னா நல்லா விளாசு அப்படிங்கிற அர்த்தம் தமிழ். பிளாஸ்ன்னு சொன்னா விளாசு, நல்லா சாப்பாடு வச்சு அடிச்சு உடுப்பா அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அது பிலாசி அப்படின்னு சொல்லி. அப்ப நல்லா விளாசுப்பா அப்படிங்கிற கருத்து. அப்ப பிலாசி, நீ நல்லா சாப்பிடு. அப்படி சாப்பிட்டால் ததிப் மால் கௌதி ஃபாஹா, உன்னுடைய மனைவியோட இருக்கும்போது உன்னுடைய வாய் அப்படியே நறுமணம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். வெத்தலை போட்டு காசி கட்டி போட்டு அதில் நீ ஜாம் பாக்கு அடிச்சு அதில் வந்து சாப்பிட்டு வந்தான்னு வைங்க. அப்படி வந்த உடனே அந்த வெத்தலை போட்டாலே அது ஒரு தனி ரசனை, அது ஒரு மனமா இருக்கும்.
சாப்பாடு கொஞ்சம் ஹெவியா உழுந்துட்டு வைங்க, இந்த வெத்தலையை போட்டு வருவாங்க. அப்ப அந்த நேரத்தில் போயில மட்டும் நெஞ்சிடாதீங்க, போட்டுறாதீங்க. அப்ப போயிலை சாப்பிட்றதுக்கு அது என்ன செய்யும், அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சு. புதுசா போடுறான்னு வச்சுக்கிறோங்க, அந்த தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அதை கூட அல்லாமா ஷாம் ஷஹாபுதீன் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற போது, சீவிய பாக்கில் எறும்பு கண் போல் ஷைத்தான் புகையிலை கிடந்ததனால் நாவு தடுமாறி மறுநாள் மட்டும் நயனம் தெரியாமல் நான் கிடந்தேன் அப்படி சொல்லி காட்டுறாங்க. அந்த காலங்கள்ல எல்லாம் கல்யாணத்திற்கு திருமணத்துக்குன்னு போனோம்னு சொன்னா என்ன செய்வாங்க, பெட்டியில பாக்கு வெத்தலை எல்லாம் வச்சிருப்பாங்க. அதாவது பொடி பாக்குகள், இந்த கொட்டை பாக்குகள் பொடிச்சா நறுக்கி அதில் வந்து அந்த அழகான நல்ல மணமான பாக்கு, மணப்பாக்குன்னு சொல்லுவாங்க. யாழ்ப்பாணத்துலேருந்து முன்னாடி வரும். அந்த மணப்பாக்கள் நல்ல பொடிசா ஆக்கி என்ன செய்வாங்க, டப்பியில் வச்சிருப்பாங்க. வர்றவங்க என்ன செய்வாங்க, ரிசப்ஷனுக்கு வர்றாங்க தானே, அவங்க அந்த காலத்தில் வருங்க போது அந்த வெத்தலையை சாப்பிடுவாங்க, பாக்கெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. அது ஷாம் ஷஹாபுதீன் ஒலியுல்லாஹ் அந்த மாணிக்கத்தில் 5ல் 1 அவங்க சொல்லி காட்டுறாங்க. சீவிய பாக்கில் எறும்பு கண் போல், சீவி வைத்திருக்கக்கூடிய பாக்கு இருக்கு பாருங்க, அதுல எறும்புடைய கண்ணை போல ஒரு சின்ன ஒரு பொடிய கண் போல ஷைத்தான் புகையிலை கிடந்ததுனால், அந்த புகையிலே ஷைத்தான வேலை தான். அப்ப ஷைத்தானுடைய புகையில இருக்கு பாருங்க, அந்த புகையிலை கிடந்ததுனால அதை தெரியாம நான் தின்னுட்டேன். நாவு தடுமாறி மறுநாள் மட்டும் அதை கொஞ்சம் போல தின்றதுனால என்னுடைய நாவே அப்படியே தடுமாறி மறுநாள் மட்டும், அதான் மறுநாள் வயிறையும் நயனம் என்று சொன்னால் கண் தெரியாமல் அப்படியே நான் கிடந்தேன். அப்ப கண் விழிக்காம நான் அப்படி கிடந்தேன்னு. அப்ப அப்படி எல்லாம் பாடல்ல பாருங்க, இந்த மாதிரியான ஒரு நிலைமைகளை அப்படியே அது பால் ரூபத்திலே சொல்லி காட்டும்போது மனிதனுக்கு அதை விளக்கி வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. சரி, ஆக மொத்தத்தில் பார்க்கிற போது கவிகளில் வந்து சும்மா சாதாரணமான கவிகள் அல்ல, துள்ளிசையாக இல்லாமல் மெல்லிசையாக இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டது. அந்த மெல்லிசை என்பதுதான் புகழாரத்தை சூட்டக்கூடியது, நிலைமையை பற்றி சொல்லக்கூடியது, அமலை பற்றி சொல்லக்கூடியது, வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்லக்கூடியது. இப்படியெல்லாம் இருக்குமானால் அப்படிப்பட்ட அந்த பாடல்களை, நஷீதாக்களை படிப்பதனால் கேட்பதனால் எந்த விதமான ஹராம் இல்லை என்பதையும் இதற்குண்டான நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதையும் நாம் தெரிந்து கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடிப்படையில் நம்முடைய பாடல்களும் நம்முடைய கவிகளும் அமைவதற்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.